Hello and welcome to Offside கூட்டம் for yet another video. Chelsea and Barcelona ஒரு பிளாக்பஸ்டரான ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபிக்சரு. போன தடவை நியூ காசல் ஃபிக்சருக்கு ஒரு செலிபிரிட்டி இறக்கிட்டு வந்தோம். இந்த தடவை நம்ம வந்து செல்சி மேட்சுக்கும் வந்து செலிபிரிட்டியை வந்து உள்ளே இறக்கியாச்சு. அனிருத் இந்த ஹவுஸ் வெல்கம் வெல்கம் அனிருத் ப்ரோ வெல்கம். செலிபிரிட்டிலாம் இல்ல, செலிபிரிட்டிலாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அவ்வளவுதான் பேசுறேன் இப்போதைக்கு. செல்சிக்காக காப்பாத்துறாங்க அப்போ அவ்வளவுதான் ப்ரோ. யூடியூப் திறந்தாலே நீங்க தான் ப்ரோ வரீங்க ஃபுட்பால் தமிழ் கம்யூனிட்டில. இதுக்காகவே உண்மையை எந்த சேனலும் கூப்பிட மாட்டாங்க. உனக்கு முதல்ல பிளாக் பண்றா மக்களே. இதை செம பண்ணி செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நான் வந்து மெசேஜ் பண்ணிருந்தேன் அனி ப்ரோக்கு. எப்படி ப்ரோ இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, சொல்லுங்க எப்ப 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 பண்ணலாம் வீடியோ அப்படின்ட்டு எடுத்தோடனே எப்ப ப்ரிவியூ போலாம் கோனோட அக்செப்டட் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சொல்லாத ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டியில. ஸோ அதுக்கு வந்து ப்ரோ வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட டைம் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட இந்த இந்த நாலேஜ் எங்களுக்காக கொடுக்கறதுக்கு. ஒரு சின்ன சேனல் நாங்க இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஃபுட்பாலே தெரியாதுடா அப்படின்னு சேனலை மாத்திட்டு போயிட போறாங்க. ஸோ வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த லேட் நைட்ல ஆப்வியஸ்லி. ஸோ அப்படியே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மான்கொம்பு ஃபைட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு இந்த ஃபைட்டுக்கு. இந்த இந்த தடவை என்ன ஃபைட் நடக்க போகுது அப்படிங்கறத வந்து அப்படியே ராகவ் அப்படியே செக்மெண்டா போயிடுவோமா? எஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன தடவை நம்ம அஜய் ப்ரோட்ட பேசின மாதிரி நான் உங்ககிட்டயும் வந்து உங்கள் செல்சி ஸ்டோரி என்ன அப்படிங்கிற செக்மெண்ட் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். நீங்க எப்படி செல்சி பார்க்க ஆரம்பிச்சீங்க? நான் கரெக்டா 2009-10 போது செல்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து யுனைடெட் செல்சியோட சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ். அந்த டெரி ஸ்லிப் பண்ணி அது மிஸ் பண்ணுவான் தெரியுமா? ஐயோ டிராமா. என் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் யுனைடெட் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த ப்ளூ கலர் டீமுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க, அவனும் நல்லா தானே ஃபுட்பால் ஆடுறாங்க அப்படின்னு சரி வீம்புக்குன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது அந்த செல்சிய. நல்லா தானே ஆடுறாங்க, இவங்கள ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டோம், ரொனால்டோக்கே ஒரு டீம் டஃப் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நான் தான் பாத்துட்டு இருந்தேன். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த மேட்ச்ல இருந்து ஆக்சுவலா பார்க்க ஆரம்பிச்சேன். சரி இவங்க என்னதான் பண்றாங்கன்னு அடுத்த சீசன் சும்மா பார்க்க ஆரம்பிச்சோம். நல்லா ஆடுறாங்களேப்பா, இவங்களுக்கு என்ன குறைச்சல அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்ச. அதாவது என் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தது டிஃபீட். ஆனா அதுக்கப்புறம் பை கிரேஸ் நான் அன்னில இருந்து ஃபாலோ பண்ணதுல இருந்து நான் பார்த்த வரைக்கும் ஆஸ் அ ஃபேன் உனக்கு என்ன தேவை, நீ வந்து உன் கிளப் ஜெயிக்கிறதே எல்லாமே பாத்துடணும். ஆஸ் அ ஃபேன் அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் எல்லா டிராஃபியும் அடிக்கிறதே என் கிளப்பை பார்த்துட்டேன். என் கிளப் டிராஃபி எல்லா டிராஃபியும் அடிச்சதை நான் பார்த்துட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். ஆஸ் அ ஃபேன் நான் எல்லா டிராஃபியும் பார்த்துட்டேன் ஒரு சுத்து. அதே மாதிரி அது கண்டினியூ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள், அவ்வளவுதான். பட் அகைன் இதுதான் என்னோட ஸ்டோரி. நான் கரெக்டா அங்க ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேம்பார்டோட ஆக்சுவல் லேம்பார்ட் டெரியோட ஒரு கிட்டத்தட்ட அவங்களோட எண்டு கெரியர் எண்டுல தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் லைன் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, யார் இந்த மிட்ஃபீல்டரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட்பால் அங்கேருந்து பார்க்க ஆரம்பிச்சு. அந்த 2015ல எதுக்கு ஃபேப்ரிகாஸை வித்துட்டு லேம்பார்டை கொண்டு வந்தாங்க, சாரி ஃபேப்ரிகாஸை வாங்கிட்டு லேம்பார்டை வித்தானுங்க, அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்டே எல்லாமே அங்கேருந்து வந்ததுதான் எனக்கு. பட் அகைன் ரிலேட்டிவ்லி பாத்தீங்கன்னா ஒரு செல்சியோட பிரைம் பீரியட்ல ஆரம்பிச்சேன் நான் அட்லீஸ்ட். அதாவது அவங்க ஜெயிச்சிட்டு இருக்கிற ஒரு இதுல ஆரம்பிச்சது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னடா இது அப்படி ஆடி இந்த டீம் இப்படி இருக்குன்ற போது அதான் எனக்கெல்லாம் யுனைடெட் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. அவ்வளவு பெரிய டீமுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்ல. பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ ஜெயிக்கிறதா பார்த்துட்டு அவனுங்களா ஜெயிக்கிறதே ஒண்ணும் பாக்கல, பரவாயில்ல நீ மாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்குலாம். அதுதானே ஒரு ரெடி டெம்ப்ளேட்டா இருந்தது. செல்சி வந்து ஜெயிப்பாங்க, டக்குன்னு சரியா போலையா டக்குன்னு மேனேஜர் தூக்குவாங்க. அது ஒரு ஃபேமஸ் ஸ்டோரியே இருந்தது இல்ல ப்ரோ. ஜோசே மோரினியோ வச்சு நீங்க வந்து டைட்டில் அடிப்பீங்க, அடுத்த சீசன் தெரியா போகாது, உடனே தூக்கிட்டு அடுத்த மேட்ச் எடுத்துருவீங்க. ஆக்சுவலா செல்சியோட டெம்ப்ளேட். செல்சி ஒரு சீசன் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த சீசன் நல்லா ஆட மாட்டாங்க. அவங்க டபுள் அடிச்ச சீசன் மட்டும், அதாவது பேக் டு பேக் அடிக்கும் போதெல்லாம் நான் சர்ப்ரைஸ் தான். அதாவது எனக்கு அதுதான் சர்ப்ரைஸ் செல்சி கிட்ட. எப்பயுமே அவங்க நான் பேக் டு பேக் குட் சீசன்ஸ், பேக் டு பேக் டிராஃபி, பெரிய பெரிய டிராஃபி அடிச்ச சீசன் வந்து ரொம்ப பின்னாடி, அதாவது ஒரு 2 decades பேக் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல, இருந்ததே கிடையாது. இந்த சீசன் போன சீசன் கிளப் வேர்ல்ட் கப் அடிச்சாங்க, இந்த சீசன் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சா இன்ஜுரியில படுத்துட்டாங்க. அதே மாதிரி பிரீமியர் லீக் ஒரு சீசன் அடிப்போம், அடுத்த சீசன் FA கப் அடிச்சாலுமே அந்த சீசன் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே செல்சிக்கு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளப்பே விற்கிற நிலைமை வந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பழகிடுச்சு.
அன்டில் அந்த அந்த டூஷல் வந்து உங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் டெலிவரி பண்ணது வரைக்குமே கிளப் வந்து அப்படிதான் இருந்தது. அதாவது அந்த ஆப்ரோமிச் இருந்த வரைக்குமே அது எப்படின்னா ஒரு டொமஸ்டிக்கா சில இதுக்கெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அப்பெல்லாம் வந்து ஒரு டொமஸ்டிக் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவோம். நீங்க பாத்தீங்கன்னா பாச் கிட்ட டூச்சர்ல இருந்து பாச் போகும்போது கூட ஒரு 2 டொமஸ்டிக் ஃபைனல்ஸ் என்டர் ஆயிடுவோம். ஒரு FA கப் EFL எல்லாம் என்டர் ஆயிடுவோம். டூஷல் கிட்ட முன்னாடி இருக்கிற வரைக்கும் லாம்பார்ட் கிட்ட கூட ஃபைனல்ஸ் வரைக்கும் போவோம். ஏதாவது ஒரு கம்பீட் பண்ணி ஏதாவது ஒரு டைட்டில் அடிச்சுனே தான் இருந்தோம். அப்படி இப்ப கூட இப்போ கிளப் வேர்ல்ட் கப் உங்களுக்கு வந்திருக்கு. சோ ஆனா வந்து கிளப் வேர்ல்ட் கப் இப்ப கூட அடிச்சிருக்கீங்கல்ல. சோ இது வந்து இப்போ எனக்கு வந்து என்ன உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்ததுன்னா, நீங்க வந்து இப்படி பல பேர் உங்களை கேட்டிருக்காங்க, பல வீடுகள் நானும் பார்த்திருக்கேன். ஆனா வந்து நான் வந்து இதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி பார்த்து பழகிருக்கீங்க. ஒரு ஒரு பாண்ட் இருக்காது. ஒரு செல்சிங்கிற கிளப்புக்கு வந்து என்னதான் மேனேஜர் ஜோசே மிரூனியாவா இருந்தா கூட ஒரு பாண்ட் வந்து தெரியும்டா, இது சரியாகலன்னா நம்ம போயிடுவோம், அடுத்து மூவ் ஆன் சீக்கிரமா மூவ் ஆன் ஆயிடுவீங்க. செல்சி ஃபேன்ஸா நீங்க அப்படியே வந்து ட்ரெயின் ஆயிட்டீங்க. ஆனா இப்போ வந்து அந்த அதை உடச்சு இப்ப மரஸ்காங்கிறவனுக்கு வந்து நாங்க டைம் கொடுத்து போறோம். ரொம்பலாம் அதான் சொல்றேன், ரொம்பலாம் பில்டப் கொடுக்காதீங்க ஸ்ரீராம். எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேன், எனக்கு வந்து மரஸ்கா இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஒரு 4 நல்ல ரிசல்ட் இல்லைன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு திருப்பி ஒரு ஒரு மேனேஜரை மாத்தக்கூடிய, அதாவது எந்த அளவுக்கு இவங்க பேக் பண்ணுவாங்க, இந்த ஆர்டெட்டா மாதிரி இவங்க எந்த அளவுக்கு பேக் பண்ணுவாங்க அப்படின்றத எனக்கு உண்மையா அது இருக்குன்றீங்க. எனக்கு அது எப்பயுமே நீங்க பாத்துறீங்களே, இந்த நியூ மேனேஜ்மெண்ட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா 3 மேனேஜர் மாத்திட்டாங்களா, 2 மேனேஜர் மாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிராம் பாட்டர்ல இருந்து பாச்சு 2 மேனேஜர் டக்கு டக்குன்னு மாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த எப்படி சொல்றது, until you give Maraska 3 seasons I won't believe நியூ டைரக்ஷன் அப்படின்னு. மரஸ்கா கிட்ட ஆக்சுவலா ஜெனுவனாவே பாக்கணும்னா அவன் ஃபுட்பாலும் சரி, அவன் ஒரு ஜெனுவனாவே ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்திருக்கான். அந்த இந்த நியூ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்திருக்கிற மேனேஜர்னு பார்த்தோன்னா அது மரஸ்கா தான். மத்த 2 மேனேஜர் அதில் கொண்டு வர முடியல. என்னதான் நீங்க பாச்சு சொன்னாலும் ஓரளவுக்கு டாப் 4ல எங்களை முடிக்க வச்சாலும், டாப் 6ல முடிக்க வச்சாலும் எனக்கு வந்து அவன் ஆடுற ஃபுட்பால் ஈடுபாடு இல்லை. மரஸ்காவோட ஃபுட்பால் அப்படி இல்லை. மரஸ்காவோட ஃபுட்பால் சில கேம் வந்து உன்னால பார்க்க முடியலனாலும் அவன் வந்து அவன் என்ன பண்றான்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அது அப்படி ஆடுறான் அப்படின்றது தெரியுது. எனக்கு பாச் கிட்ட அது புரியல, கிராம் பாட்டர் கிட்ட சுத்தமா புரியல. எனக்கு வந்து அது ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. எனக்கு மரஸ்கா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் லைனப்பா இருக்கும், இப்படிதான் அப்ரோச் பண்ண போறான், முடிஞ்சா நீங்க ஆடிக்கோங்க, அப்படிதான் இருக்கும். எனக்கு இப்போ அது வந்து அவன் எப்படி இவால்வ் பண்ணி கொண்டு போறான்றது அது அவங்க கையில தான் இருக்கு. சோ அதனால நான் ரொம்பலாம் டைம் கொடுக்க மாட்டேன். இப்ப வந்து திருப்பி எப்பயுமே செல்சி கிட்ட அந்த மேனேஜ், அது வந்து அவங்க செல்சின்ற பேர்னாலேயான்னு தெரியல, நியூ ஓனர்ஸ் கிட்டயும் அந்த எனக்கு தெரிஞ்ச ஹங்கர் இருக்கு. இப்போ தே ஆர் அண்டர் ஹியூஜ் பிரஷர் டு டெலிவர். அவங்களும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாலுமே அது டசன்ட் எப்படி சொல்றது, எதுவுமே வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. இவங்க கிட்ட ஒரு ஃப்ரீ சீசன் கொடுக்கலாம், ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. மரஸ்கா ஃபர்ஸ்ட் சீசன்ல டெலிவர் பண்ண மாட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ரீசெண்டா ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வா, டாப் 4ல அட்லி டாப் 4ல எங்களை முடிக்க வச்சிரு, ஒரு டிராஃபி அடிச்சிரு. அவன் எங்களுக்கு அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்துருக்கான். அதனால இந்த சீசன் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும். சோ எங்களுக்கு வந்து அது அடிச்சுட்டா, அதனால கொஞ்சம் கூல் டவுன் ஆயிட்டு இந்த சீசன் கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நாங்க யாருமே கொடுக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் we genuinely expected to go for the title full fledged. ஆனா unfortunately ஒரு கோல்வில் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. பட் நான் அது எந்த அளவுக்கு ஒத்துக்கப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கோல்வில்னால தான் நீ வந்து ஒரு ஃபுட்பாலே ஆட முடியாது, உங்க கிளப்பே டிஸ்மேண்டில் ஆகுதுன்னா 2 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் கிட்ட எப்பயுமே கேட்கிற கேள்விதான். அதுதான் நீ எங்க கிட்ட கேட்டாலும், நீங்க எங்க கிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் எனக்கு இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு we should have been competing for the title. அடுத்த வர 2 கேம் இஸ் a huge 6-pointer. அப்படி that is a big game. Both Barcelona and Arsenal is a very very big game and both are 6 pointers. ஐ திங்க் நீங்கள் கரெக்டாக நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே கரெக்டாக செக்வே பண்ணிட்டீங்க. கரெக்டாக டாக்கிங் அபவுட் என்சோ மரஸ்காவோட இம்பேக்ட் சோஃபார். அண்ட் இந்த சீசன் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் டைட்டில் அடிப்போங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே வந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வித் ஆல் த இன்ஜுரிஸ் ஹேசன்ட் கான் டு பிளான். ஆனால் you're still second in the table, 6 points off Arsenal, so still a long season to go. And இந்த சீசன் ஒரு இந்த சீசன் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? the good, the bad and what the ugly? எனக்கு வந்து எப்படின்னா, இந்த சீசன் வந்து with the injuries we've had, I didn't expect us to be in second position. But again, இருக்கிற டேபிள் பொசிஷன் is very very deceiving. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் தவிர்த்து second to 8th is very deceiving because very very close தான் இல்ல. ஆமா, 2-3 points and difference இருக்கு. அதான் 1 or 2 games can define anything between second and 8th. So I don't அதாவது இன்னும் ஒரு கேப் ஃபார்ம் ஆல அந்த டாப் 4க்கு. அந்த செக்வே வந்து
ஆர்சனலும் ஒன்றும் கிரியேட் பண்ணல, நாங்களும் ஒன்றும் கிரியேட் பண்ணல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு the weekend வந்து it should not be a draw at any cost. It should be either a win or a lose for மிட் வீக் சொல்றீங்களா இல்ல? பார்சலோனாக்கு சொல்ல, நான் ஆர்சனல் ரைட் ரைட். பேசிருக்கேன். ஓகே. பார்சலோனா கேமும் அதே மாதிரி தான். ஐ திங்க் த சேம் திங், வி காண்ட் எக்ஸ்பெக்ட் வி ஷுடன்ட் ட்ரானா, இட் காசஸ் கேஆஸ் மோர் தென் காம் ஃபார் போத் த கிளப்ஸ். அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட ரிப்போர்ட் கார்டுன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆக்சுவலி கிவ் till now whatever Maraska has done, barring maybe if he had gotten 1 or 2 results his way, we would have been much more closer to the title. But again, I don't have any complaints. ஏன்னா எனக்கு இருக்கிற, அதாவது காய்சேடோக்கு பேக்கப்னு எஸ்வாகுன்னு ஒரு பிளேயரை வாங்கினோம். டிலாப் வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு சென்டர் ஃபார்வர்டாக ஆரம்பித்தோம். கரெக்டாக தட் காஸ்ட் கேயாஸ், அதாவது என் டிரான்ஸ்ஃபர் எண்டுக்கு கரெக்டாக எங்களுக்கு காஸ்ட் லாட் ஆஃப் கேயாஸ், கன்ஃபியூஷன். ஜாக்சனை திருப்பி கொண்டு வரணுமா, டிலாப் இன்ஜுரிக்கு என்ன பண்ண போகிறோம். அதே மாதிரி எங்களுக்கு காய்சேடுக்கு வாங்கின பேக்கப்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பிளேயர் அதான் ஹேட்டோன்னு ஒரு பிளேயரை வாங்கினோம் லெஃப்ட் பேக்ல. அவனை லெஃப்ட் பேக், அதாவது குக்கரையா மேனேஜ் பண்ணும்போது குக்கரையாவோடக்கு பேக்கப்பா வாங்கினோம். அவன் ஆக்சுவலி குக்கரையோட பொசிஷன் கார்டர் தான் வாங்கினோம். இப்போ அன்பார்ச்சுனேட்லி அவன் கோல் இன்ஜினியரால அவன் லெஃப்ட் சென்டர் பேக்கா ஆடிட்டு இருக்கான். விச் இஸ் நாட் இஸ், ஐ மீன் அவன் வந்து அயாக்ஸ்ல அவ்வளவு கேம் ஆடிட்டான், கேப்டன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஐ அக்ரி. என்ன பொறுத்த அவன் வந்து ஒரு கேலக்யூரி மாதிரியான பிளேயர் தானே ப்ரோ ஹேட்டோ. ஹேட்டோ ஆக்சுவலா எப்படின்னா, ஐ ரேட் ஹிம் எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி, வெரி வெரி ஹை கேலிபர் பிளேயர். அவன் வந்து லெஃப்ட் சென்டர் பேக்கும் ஆடுவான், லெஃப்ட் பேக்கும் ஆடுவான். எனக்கு தெரிஞ்சு மிட்ஃபீல்ட் ஆட மாட்டான், ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவனை வந்து இப்போதைக்கே ஆஸ் ஆஃப் நவ் இஸ் நாட் செட்டில்ட் எட். ஆனா ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு செட்டில் மச் மோர் ஈஸியர். அவன் வந்து ஒரு கேப்டனா இருக்கிற, அதாவது அயாக்ஸ்க்கு அவ்வளவு கேப்டன் பண்ணியிருக்கான், யூரோப்ல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற போது ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு செட்டில் மச் மோர் குவிக்லி. ஆனா அவனுக்கு ஒரு 2-3 கேம் கொடுத்தோம், இட் வாஸ் நாட் கன்வின்சிங் இனஃப் அவன் பர்ஃபார்மன்ஸ்லாம். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா குக்கரையோட ஃபர்ஸ்ட் சீசன். வி வர் நாட் கன்வின்ஸ் இனஃப் தட் குக்கரையா ஓரளவுக்கு செல் பண்ற அளவுக்கு நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நவ் இஸ் த மச் மோர், அதாவது செல்சினா ஒரு 4-5 பிளேயர் சொன்னா டிஃபென்ஸ்ல குக்கரையா இஸ் ஒன் ஆஃப் த மெயின் நேம்ஸ் ஃபார் அஸ் ரைட் நவ். அதே மாதிரி ஐ திங்க் ஐ எக்ஸ்பெக்ட் ஹேட்டோ டு கம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா என்னோட வியூ எப்படின்னா, யூஸ்வலா அட் எனி பிளேயர் you be 13, 14, 15, I don't care. If you're playing for Chelsea, I will be critiquing you regardless, because எனக்கு as a fan you want, I don't care whether you are a youngster, whether you are a teenager, whether you are an older guy. Yeah, I don't care. You have, when you are good enough to play, you are good enough to be critiqued. அந்த மாதிரி தான் என்னோட அப்ரோச் எப்பவுமே. அதே மாதிரி நீங்களும் சாரி கோ அஹெட். சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல நீங்க வந்து நிறைய முறை நான் அந்த சண்டே நைட் எலப் எபிசோடு அதே மாதிரி நிறைய உங்களோட அந்த 1 minute ரிவ்யூலாம் பார்த்ததுல வந்து நீங்க கான்ஸ்டன்டா சொல்ற விஷயம் இந்த சீசன்ல அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்றோம் செல்சி வந்து அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. சோ இப்போ ஆஃப் லேட் இந்த கடைசி ஒரு 2-3 கேமா நீங்க பெட்டரா ஸ்டார்ட் பண்றீங்கன்னு மாறி இருக்கா அது வந்து, இல்ல இன்னும் உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா? இட் இஸ் ஸ்டில் ஸ்லோ. இப்போ எங்களுக்கு வந்து ஐரானிக்கலி நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண 2 நல்ல கேம் வந்து ஐ திங்க் இட் வாஸ் பிரைட்டன், ரெண்டு தோத்த மேட்ச்னு சொன்னீங்க. ஆமா, ரெண்டுமே ஐரானிக்கலி 2 நல்லா ஸ்டார்ட் பண்ண கேமுமே நாங்க தோத்துருப்போம். அது வந்து சண்டர்லாண்டா ரெட் கார்ட் ஸ்ப்ரீல இருந்தோம். சண்டர்லாண்ட் ஒண்ணு புரியல எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கேம் வந்து சண்டர்லாண்ட் நினைக்கிறேன். சண்டர்லாண்டும் நாங்க அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம், குவிக் ஸ்டார்ட். ஐ திங்க் சண்டர்லாண்ட் தான் கார்னாச்சோ 5 நிமிஷத்துல கோல் அடிப்பான். சண்டர்லாண்டு, அதுக்கப்புறம் பிரைட்டன், அந்த கேம் எல்லாம் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுவோம், ஹை டெம்போட ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு மரஸ்காவும் ஆல்சோ ரெகக்னைசஸ் தட் பேட்டர்ன். எனக்கு வந்து நீ வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஸ்டார்ட் பண்ணா ஐ டோன்ட் திங்க் சோ திஸ் செல்சி டீம் இஸ் பீயிங் ஏபிள் டு, அந்த எனர்ஜி அவங்களால 90 minutes மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்ச விஷயம், ஒரு 30 minutes ஃபுல் ஃபிளெஜ்டா ஆடிட்டாங்கன்னா they are not able to concentrate 90 minutes. நான் இந்த டெம்போல என்னால ஆட முடியும் அப்படின்றது அளவுக்கு இவங்களுக்கு அந்த இன்னும் அந்த பிசிக்காலிட்டி இன்னும் அவங்களுக்கு வரல. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மரஸ்கா இஸ் நாட் ஸ்டார்டிங் தி கேம் ஃபுல் ஃபிளெஜ்ட்னு எனக்கு தோணுது. பட் அகைன் எனக்கு இவன் ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்றானும் புரியுது. when he is going full fledged he also is vulnerable to go 1-0 down easily. அதனால அவன் வந்து ரொம்ப பிராக்மேட்டிக்கா ஸ்டார்ட் பண்றான். அந்த பிராக்மேட்டிசம் நிறைய பேருக்கு பிடிக்கல. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா இந்த ஆடின பர்ன்லியோட கேம் வாஸ் அ பர்ஃபெக்ட் கேம். நிறைய பேர் வந்து ஸ்லோ பர்னர் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ இப்படியே ஆடு, ஆனா இந்த மாதிரி கேம் தான் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அந்த டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் எப்படின்னா, நாங்க வந்து கன்சீட் பண்ணிட்டோம்னா it becomes a huge criticism. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டோம்னா it becomes a huge appreciation. ஆனா கண்ட்ரோல் வச்சிட்டு நீ கோல் அடிக்கிறது வேற மாதிரி, கண்ட்ரோல் வச்சிட்டு கோல் விடுறது அதே மாதிரி இட்ஸ் a double edged sword தான். So I think அதான் ending to whatever is with the report card நீங்க சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, for now I'll give him an 8 on 10 with the injuries he's had and how he has managed Garnacho and how he has managed Esteva's time and injury management எல்லாம் பண்ணி எல்லா பிளேயரும் எப்படி கொண்டு வரதான் பார்த்தா 8 on 10 easily.
ஸோ இப்போ எலிஃபென்ட் இந்த ரூம் உங்களோட உங்களோட இப்போ நான் வந்து செல்சியை பார்த்த வரைக்கும் தே ஆல்வேஸ் ஹேட் ஸ்டார் பிளேயர். நான் பார்த்த டைம்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி லேம்பார்டா இருக்கட்டும், பேக் லைன் எடுத்தீங்கன்னா டெரியா இருக்கட்டும், அதுக்கு பக்கத்துல அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா நம்ம இவன் நானு பீட்டர் செக்கா இருக்கட்டும் கோல் கீப்பர்ல. ஸோ இந்த மாதிரி எந்த பொசிஷன் எடுத்தாலும் அதுல ஒரு ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் மாதிரி நான் பார்த்திருக்கேன். அன்டில் அண்ட் அன்லஸ் தியாகோ சில்வா இருந்த வரைக்குமே அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஆல்வேஸ் இருந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த டிரான்சிஷன் நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இன்னும் அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஆனா இப்போ வந்து வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னா கைசேடோவும் பால்மரும். குக்கரே ஆப்வியஸ்லி கம்மிங், நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் எஸ்டாவியோவா இருக்கட்டும், நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆனா பேசப்படுற 2 பிளேயர் அப்படின்னா வந்து பால்மரும் கைசேடோவும் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் இதோட அதர் ஒப்பீனியன்ஸ். ஸோ இவங்கள்ல வந்து இப்போதைக்கு வந்து பால்மர் வந்து டவுட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து நீங்க நம்ம ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க அவன் ஒரு மாதிரி காட்டுறாங்க இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அதான் சொல்றேன், பால்மர் பத்தி நம்ம பேசணும்னா எனக்கு தெரிஞ்சு பால்மர் இஸ் பிக் ஸ்மோக் ஸ்கிரீன் ஃபார் போத் பார்சிலோனா அண்ட் ஆர்சனல் தான் நான் சொல்லுவேன். பார்சிலோனா ஐ திங்க் ஹில் கம் ஆஃப் த பெஞ்ச் அண்ட் ஆர்சனல் ஐ திங்க் ஹி வில் ஈவன் ஸ்டார்ட். வருவான்னு சொல்றீங்களா? ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ் ஹி வில் ஸ்டார்ட். ஏன்னா இன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபுல் ட்ரைனிங் செஷன்ல இருந்திருக்கான். எனக்கு வந்து அவன் பெஞ்ச்ல இருப்பான் அப்படின்றது எனக்கு பெரிய அஞ்சுனா. அது வந்து ஆக்சுவலா பெர்ன்லியோட கேம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் போதே நான் வந்து எங்களோட செல்சி குரூப்ல இருக்கும் அப்பயே நான் சொல்லிட்டு இருந்தேன், இவன் ஏமாத்துறான்டா, இவன் நம்பாதீங்க, இவன் கண்டிப்பா இஸ் அவைலபிள், அவன் வந்து காலை உடச்சிட்டான் கை உடச்சிட்டான்லாம் நம்பவே நம்பாதீங்க, இஸ் டெஃபினெட்லி அவைலபிள்னா. அதே மாதிரி அவன் பெர்ன்லில போது என்ன சொன்னா, இஸ் டெஃபினெட்லி ரூல்ட் அவுட் ஃபார் போத் பார்சிலோனா ஆர்சனல். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லிருக்கானா, ஐ வில் நாட் ரூல் ஹிம் அவுட் ஃபார் ஆர்சனல் பட் ஐ வில் ரூல் ஹிம் அவுட் ஃபார் பார்சிலோனான்றான். நீங்க அதையுமே நம்பாதீங்க. ஆமா, அதையுமே நம்பாதீங்க, அவன் பெஞ்ச்ல தான் இருப்பான் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அதான் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I will give huge props to Maresca and how he's managed Reece James. He's the only manager who's been able to manage Reece James over minutes, and 1 year he's not been injured. So one more big name in the Chelsea defense is Reece James. And yes. Reece James, Caicedo and my bad. Reece James நான் பயந்தேன். கரெக்ட். ஆமா, Reece James, Caicedo and Palmer. இப்ப பால்மர் இருக்கானோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு one more other big name. இது வந்து வெரி வெரி கான்ட்ரோவர்ஷியல் இந்த நேம். நிறைய பேர் ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்சோ இல்ல எனக்கு ப்ரோ, எனக்குலாம் வந்து என்சோ அஜெண்டாலாம் இல்ல ப்ரோ, எனக்கு வந்து என்சோ பிடிக்கும். என்சோ பெர்னாண்டஸோட என்ன மேட்டர்னா, அவன் வந்து டீப் லைன் பிளே மேக்கரா ஆடினா அவன் அந்த கேம் பிரிக்க விட்டுருவான். அவன் ப்ராப்பர் சிஎம்ங்க. ஆமா, அவனை நம்பர் 10 நீங்க போட்டீங்கன்னா கோல் அசிஸ்ட் ஷூரா இருக்கும், ஆனா கேம் மட்டமா இருக்கும். கரெக்ட். சோ நான் அப்படிதான் வச்சு அவனை மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஐ டோன்ட் கேர் as long as Enzo is எனக்கு இப்ப வந்து பெர்ன்லி கேமே நீங்க எடுத்தீங்கன்னா he still started as a CM, அதாவது நம்பர் 8 தான் ஸ்டார்ட் பண்ணா. he still got a goal. இப்போ எனக்கு தெரிஞ்ச அவனை நம்பர் 10 போட்டு ஆட அவன் வந்து நான் 8 ஆடினாலும் he starting to cross the box, முன்னாடி போயிடுறான். அவனுக்கே தெரியாம போயிடுறான். அவனுக்கு தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா தெரியல, பட் போயிடுறான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 2-3 அப்கமிங் நேம்ஸ் as of now they have performed well அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவ் பெட்ரோ and one more name would be obviously be இப்போதைக்கு குக்கரையா at left back. பட் அவங்க எல்லாம் தாண்டி பார்த்தோம்னா எஸ்டோவாவ் and all the Brazilians. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு செல்சில பிரேசிலியன்ஸ் ஸ்டார்ட். அப்புறம் இந்த ஆண்ட்ரே சாண்டோஸ் அவனும் இருக்கான்ல. ஆண்ட்ரே சாண்டோஸ், எஸ்டோவாவ் and ஜாவ் பெட்ரோ, 3 பிரேசிலியன்ஸும் have started the game, started at life at Chelsea very very nicely. கார்னாச்சோ நான் ஏன் சொல்லல அப்படின்னா, கார்னாச்சோன்ற ஒரு பிளேயர் வந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் டு see him more because he is a Premier League proven player. அவனுக்கு நிறைய யூரோப்பியன் மினிட்ஸும் இருக்கு. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு see more disciplined. அதாவது அவங்க கிட்ட வந்து எனக்கு வேண்டிய ஒரு விஷயம், ஹெட் அப் மேல பார்த்து ஒரு கோல் அடிச்சா, அதாவது கோல் அடிச்சிட்டானா அவள் தான் அன்னைக்கு அவன் கேம் ஓவர் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். அங்க போய் உட்கார்ந்துரும் அந்த இதுல போயிட்டு, நான் கோல் அடிச்சிட்டேன்ப்பா, என்ன அடுத்த கேம் நீ தூக்க மாட்டேன், ஒரு கோல் எனக்கு போகுது இந்த கேம் அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துரும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் கார்னாச்சோ. அவன் வந்து அடுத்து எப்படி நான் என்ன இன்வால்வ் பண்ணிக்க போறேன், 2வது கோல் 3வது கோல் போகணும், அந்த மாதிரி ஒரு பிளேயரா தான் எனக்கு ஐ வாண்ட் டு see கார்னாச்சோ as. அதனால தான் நான் கார்னாச்சோ சொல்ல. ஆனா he started his Chelsea career extremely well. அவனுமே obviously very problematic because of his pace. கரெக்டான பாயிண்ட் அது. அதே மாதிரி இது நீங்க சொன்ன அந்த பால்மர், அந்த கைசேடோ, அந்த பாயிண்ட். ஸோ இப்போ வந்து இப்போ அப்படியே பார்சலோனா கேமுக்குள்ள போவோம். நம்ம பிளேஸ் பத்தி பேசியாச்சு, அவங்க ஃபார்ம் பத்தி பேசியாச்சு. இப்போ பார்சலோனா கேமுக்கு வந்து உங்களோட ஐடியல் 11, அவங்க மரஸ்கா போடுற 11 விட்டுருங்க, உங்களோட 11 நீங்க என்ன சொல்லுவீங்க?
இன்ஜூர்ட் பிளேயர்ஸ் சேர்த்து சொல்றீங்களா? ஆஹா, அவைலபிள் பிளேஸ் மட்டும். அவைலபிள் பிளேயர்ஸ்னா ஐ வில் ஸ்டார்ட் டெஃபினெட்லி. தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் ஸ்டார்ட் டிலாப் அட் 9. ஓ, டிலாப் ஃபிட்டா ப்ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு? டிலாப் இஸ் ஃபிட். ஓ ஆனா அப்படியா? அது டிலாப் பத்தி ஐ எம் வரிட். பட் அவனை பத்தி பேசணும்னா எனக்கு தெரிஞ்சு டிலாப்புக்கு பதிலா ஜாக்சனே வச்சிருக்கலாம். நான் டிலாப் வாங்கும்போது ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி வித் டிலாப் சைனிங். சீப் ஓகே, பட் எப்படின்னா ஜாக்சன் டஸ் மச் பெட்டர் ஆமா 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 டூயிங் ரைட் நவ. எனக்கு வந்து இந்த பெர்ன்லி கேம் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. பட் அவன் எந்த அளவுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க போறான், இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்திருக்கான் அப்படின்லாம் சொல்றாங்க. குய் வாய்ப்பு இல்லையா? புரியல. மார்க் குய் வாய்ப்பு இல்லையா? எங்களோட பழைய பிளேயர் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். ஐ டோன்ட் திங்க் மரஸ்கா ட்ரஸ்ட்ஸ் him enough to start 90 minutes. ஓகே ஓகே. அதனால அவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்சு பால்மர் ஃபிட்டா இருந்தா ஜாவ் பெட்ரோ would have been the number 9. கரெக்ட். அது வந்து என்னன்னா it would have been causing a chaos to you because பால்மரும் ஜாவ் பெட்ரோவும் நம்பர் 9 மாத்தி மாத்தி ஆடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுதான் ப்ராப்ளமா இருக்குன்னா அவன் டக்குன்னு ரெண்டு பேருக்குமே எனக்கு வந்து ஏன்னா பால்மர் இஸ் வெரி ஃபெமிலியர் வித் நம்பர் 9 ரோல். சோ இஸ் ஜாவ் பெட்ரோ. அவன் வந்து சிட்டில நம்பர் 9 தான் ஆடி இருந்தான். அதே மாதிரி தான் ஜாவ் பெட்ரோவும் நம்பர் 9 ஆடுறதுல அவனுக்கு பெரிய பிரச்சனையுமே இல்லை. ரெண்டு பேருமே பின்னாடி வந்து பாலை வாங்கிட்டு they will affect the play from midfield to offense. சூப்பரான பிளேயர் ஜாவ் பெட்ரோ. அதனால எனக்கு ஐ லைக் வாட் இஸ் டூயிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியா 11 பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டிலாப் அட் 9, ஜாவ் பெட்ரோ அட் 10, லெஃப்ட் விங் வந்து கார்னாச்சோ, ரைட் விங் வந்து பெட்ரோ நெட்டோ. எஸ்டாவை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா? I will not start Estevao. ஏன்னா why? Because எனக்கு what Neto offers is he is now offering goals and assists. அதை தாண்டி ஓகே ஒரு டிஃபென்சிவ் கவர் அவன மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகே 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 அவன் புரியுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு ரைட் விங்கரா ஸ்டார்ட் பண்ணாலும் ரைட் விங் பேக் மாதிரி ஆடுவான். அவன் வந்து அப்படி ஓடி இப்போ ஒரு அவுட் ஆஃப் பொசிஷன் ஒரு டிஃபெண்டர் போயிட்டானா அவன மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு காப்பாற்ற மாட்டாங்க டிஃபென்ஸ். அந்த மாதிரி அவன் வந்து இஸ் willing to run up and down. Estevao is also doing that but not as much as Joao Pedro. Obviously, yeah yeah. அதனால அந்த ஒரே ரீசனுக்காக எனக்கு வந்து ஐ வில் ஸ்டார்ட் பெட்ரோ நெட்டோ அட் ரைட் விங், கார்னாச்சோ அட் லெஃப்ட் விங், குக்கரையா லெஃப்ட் பேக், ரீஸ் ஜேம்ஸ் ரைட் பேக். எனக்கு ஐ வுட் ஐடியலி ஸ்டார்ட் ரீஸ் ஜேம்ஸ் அட் ரைட் பேக். மரஸ்கா இன்னைக்கு வந்து கஞ்சா அடிச்சுட்டு வந்தான் அப்படின்னா அவன் மிட்ஃபீல்ட்ல போடுவான். அப்போ அவன் மிட்ஃபீல்ட்ல போட்டான் அப்படின்னா எய்தர் அப்போ வந்து என்சோ மிஸ்ட் ஆவானா? என்சோ நம்பர் 10 போயிடும். அதுதான் அவன் வந்து மிட்ஃபீல்ட் வந்துட்டானா ஹோல் ஃபார்மேஷனே மாறும். ஆமா ஆமா கரெக்ட். ஐடியல் லைனப் would be ரீஸ் ஜேம்ஸ் அட் ரைட் பேக், குக்கரையா அட் லெஃப்ட் பேக். வேற வழியே இல்ல. இப்போதைக்கு ஃபோஃபானா அண்ட் பாடியஷிலே தான் சென்டர் பேக்ஸ். ஓகே. அண்ட் மிட்ஃபீல்ட் ரெண்டு வந்து கைசைடவும் என்சோ. ஆப்வியஸ்லி கைசைடோ என்சோ. இதுதான் would be my ideal 11. இது வந்து my 11. மரஸ்காவோட 11 என்னவா இருக்கும்னா என்சோ at 10, ஜாவ் பெட்ரோ at 9. ஓகே ஓகே அப்படியே மாத்திடுவான். ஓகே. பெட்ரோ நெட்டோ ரைட் விங், கிட்டன்ஸ் லெஃப்ட் விங். ஓ. அதுக்கப்புறம் அவன் வந்து ரீஸ் ஜேம்ஸும் காய்சேடவும் மிட்ஃபீல்ட்ல போடுவான். ஓகே. குக்கரையாவும் மாலோ குஸ்டோவும் ரைட் அண்ட் லெஃப்ட் பேக்ல போடுவான். ஓகே ஓகே. ட்ரெவர் சலோபாவும் ஃபோஃபானாவையும் சென்டர் பேக்ல போடுவான். ஓகே. அவன் வந்து சாலபாவா ஆடுவான்றீங்க நீங்க? எனக்கு சலோபா தான் ஃபிட்டா இருக்கான். சலோபா இவ்வளவு கேம் ஆடி இருக்கான், அதனால அவன் தான் ஆடுவான். நான் வந்து லெஃப்ட் சென்டர் பேக்க லெஃப்ட்ல ஆட வைப்பேன், ரைட் சென்டர் பேக்க ரைட்ல ஆட வைப்பேன். இருக்கிற பிளேயரை இருக்கிற பொசிஷன் ஆட வச்சாலே நல்லா தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. சாரி நோ ப்ராப்ளம். பிரச்சனை இல்லை. அப்படியே பார்சலோனா இருக்கிற பிளேயர் அங்கேயே ஆட வச்சாலே எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்டார்ட் நல்லா ஆடுவான். சோ அதுதான் ஒரு எனக்கு வந்து அவன் இருக்கிற பிளேயரை இருக்கிற பொசிஷன்ல போட்டு ஆடினாலே ஐ திங்க் we will give Barcelona a very good game. அதை தவிர்த்துமே எனக்கு தெரிஞ்சு நம்ம டிரான்சிஷன் இப்போ வந்து we segue into how the game is going to go. பாஸ்கெட் பால் கேம் தான், இது ப்ராப்பர் பாஸ்கெட் பால் கேம் தான். அது வந்து கேள்வியே கிடையாது. ஆனா நம்ம இப்படி எதிர்பார்த்து போவோம், ரெண்டு பேரும் பிராக்மேட்டிக்கா பின்னாடி உட்காந்து எனக்கு 3 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆடுவாங்க அப்படின்ற மாதிரியே எனக்கு ஒரு டவுட். வாய்ப்பு அது எங்க பக்கம் வாய்ப்பு இல்ல. நாங்க வந்து சென்டர் பேக் முன்னாடி போனீங்கன்னா இங்க பண்றேன். ஆமா. அது அப்படியே ராகவ் நம்ம கதை என்ன? எஸ், நம்ம கதை என்ன, நம்ம வந்து ஆக்சுவலி அ குட் ரிட்டர்ன் லாஸ்ட் இந்த வீக்கெண்ட் டு கேம்ப் நோ. அண்ட் நிறைய பிளேயர்ஸும் வந்து கம்மிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ரஃபீனியா இஸ் பேக். அப்புறம் நம்ம மெயின் சூப்பர்மேன் இன் கோல் ஜான் கார்சியா இஸ் பேக். ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரு பேக் போன் ஆஃப் த டீம் 2 பிளேயர்ஸ் வந்து ஆர் பேக் இன் த ஸ்குவாட். அன்ஃபார்ச்சுனேட்லி பெட்ரி மிஸ்ஸஸ் அவுட் இந்த ஸ்குவாடில். ஸோ ஹி won't be பெஞ்சில் கூட இருக்க மாட்டான். ஸோ யமால் தான் ஃபிட். அது ஒரு பெரிய யமால் யமால் ஃபிட்.
Yamal fit, Rafinha fit, Pedri misses out, but De Jong is also in the squad, so அது ராஷ்வர்ட் should be ஆல்சோ கம்ஸ் fine. பேக். Yes, Rashfordum last game miss பண்ணா, he is also back in the squad. யா ப்ரோ, தயவு செஞ்சு. இல்ல நீங்க குவாலிட்டி வைஸ் பாருங்களேன், ராஷ்ஃபோர்டு, லெவன்டாஸ்கி ஆடுவானா? யா யா யா. Yes, Lewandowski start பண்ணுவான். லெவன்டாஸ்கி, ரஃபீனியா, யமால், இட்ஸ் a problem. எங்க டிஃபென்ஸுக்கு I know why it's a problem. இல்ல, ரஃபீனியா ஸ்டார்ட் பண்ண மாட்டான். ரஃபீனியா வில் கம் Mostly ஆன் second as a halfல sub. வருவான். But I think Mostly Rashford Ferran starts. will Rashford or Maybe Ferran will Ferran, start on the yeah. left. ஆமா. So அப்படியே நம்ம எங்க டீம் பாத்தீங்கன்னா ப்ரோ, சீசன் ஸ்டார்டிங்ல எல்லாரும் பேசப்பட்டது வந்து மறுபடியும் பார்சலோனா பேக் டு தேர் பெஸ்ட் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த மாதிரி போல ஆப்வியஸா டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா வந்து எங்களோட டாக்டிக்ஸையும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஹைலைன்ல வந்து பிரச்சனை இருக்கு. ப்ரெஷர் ஆன் த பால் வந்து நாங்க வந்து ஆஃப் த பால்ல வந்து சரியில்லை இந்த சீசன் ஸ்டார்டிங் ஆனதுல இருந்து. அண்ட் இன்ஜுரி ஆல்சோ டசன்ட் ஹெல்ப். ஆக்சுவலா நடந்ததுல இருந்து எங்களோட ஃப்ரண்டா இருக்கட்டும், மிட்ஃபீல்டா இருக்கட்டும், பேக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ப்ராப்ளம்ஸ். இன்ஜுரி வந்து இல்ல நாங்க அல்ல, எங்களை சேர்த்துக்கல சார். கிளப் வேர்ல்ட் கப் ஆடாத டீம்ஸ் எல்லாம் இன்ஜுரி இருக்கு அப்படின்ற போது தான் அதிசயமா இருக்கு. ஆமா, சோ அது ஒரு ப்ராப்ளமா இருந்தது. பட் இந்த லாஸ்ட் மந்த்ல இருந்து நாங்க வந்து இந்த கிளப் ப்ரூஹேல போய் 3-3 டிரா பண்ணிட்டு வந்தோம், ஒரு கேவலமான மேட்ச். ஸோ அந்த மேட்சுக்கு அப்புறம் நாங்க விளையாண்ட மேட்ச் 2 மேட்சுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு, பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அண்ட் டாக்டிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எப்போதுமே வந்து இந்த ஆஃப் சைட் ட்ராப் பண்ணுவோம், முன்னாடி வருவோம். ப்ரெஷர் நாங்க பண்ணும்போது ஆஃப் சைட் ட்ராப் பண்ணுவோம். ஆனா லாஸ்ட் மேட்ச் நாங்க அதை பண்ணல. நாங்க வந்து கொஞ்சம் ஃபால் பேக் ஆனோம். ஆஃப் சைட் ட்ராப் பண்ணாம வந்து ஓகே நாங்க பின்னாடியே போய் டிஃபெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் நான் பார்த்தேன். ஆனா அதை நாங்க பண்ணுவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மேபி அது கேம் பண்ணுவோம். அது வந்து ஆமா, ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, நீங்க கேமுக்கு கேம் நீங்க டாக்டிக்ஸ் மாத்துறீங்களா டீம் பார்த்துட்டு, இல்லனா நீங்க வந்து உங்க எப்படி எனக்கு வந்து இந்த கேமுக்கு இந்த செட்டப் அப்படின்னு போறீங்களா, இல்ல இதுதான் என் இல்ல 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 இதுதான் என் செட்டப், மை வே ஆர் ஹைவே தான். அதனாலதான் வந்து அடிச்சு பொழந்துகிட்டு இருக்காங்க எங்களை கோல்ல பின்னாடி. பட் அது வந்து இப்போ 2 மாசம் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ வந்து எங்களுக்கு வந்து கடைசியா ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு கிளீன் ஷீட் வந்திருக்கு போன மேட்ச் தான். அதையே பார்க்கும் போது எனக்கு வந்து அப்படி கொஞ்சம் இதுவா இருந்தது. ஸோ யா, இதுதான் வந்து எங்க மேட்ச். உங்க டீம்ல வரியிங் சைன்னா, அதாவது இதுதான்டா என்னோட வரி, இவங்க இங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்னா எந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க? பேஸ் தான் ப்ரோ. உங்க டீம்ல இருக்கிற பேஸ், எங்களோட ஃபுல் பேக்ஸ் கூண்டேவா இருக்கட்டும், பால்டேவா இருக்கட்டும், 2 பேருமே வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. எஸ்பெஷலி பால்டே மோர் தென் கூண்டே. அந்த லெஃப்ட் பிளாங்க்ல வந்து அந்த லைனை எங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்தே அந்த லைனை ஹோல்ட் பண்றதுதான். அந்த லைனை வந்து ஹோல்ட் பண்ண மெயினா விடுறது வந்து பால்டே. அதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான் லாஸ்ட் சீசன் இண்டிகோ மார்டினஸ் இருந்தான். இப்போ வந்து அவன் இல்லாதனால அந்த ஒரு கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது. ஒரு 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 ஓக்கலான. ஆமா, ஸோ அதனால வந்து உங்ககிட்ட இருக்கிற எஸ்பெஷலி அந்த பேஸ்னால உங்களோட கைசிலேவா இருக்கட்டும், ஈவன் ஜோ பெட்ரோ நம்பர் 10ல ஆடினானா இருக்கட்டும், எங்களோட பேஸ் வந்து நாங்க பேசுன்றீங்க, எங்க பேஸ் வந்து ப்ராப்ளமா இருக்காது, குக்கரையோட டீப் லைங்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். கரெக்ட். அதே பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா எங்களோட மெயின் பிளேயர் அப்படின்னா லமீன் யமால். ஆனா அவனுக்கு இருக்கிற அந்த groin இன்ஜுரினால அவனுக்கு வந்து கிளியரா வந்து ஒரு மெடிக்கல் இது வந்திருக்கு. என்னன்னா இந்த மேட்ச்ல நீ வந்து ஒரு ஒரு இவ்வளவு தடவை தான் நீ டேக் ஆன் பண்ணணும், அதுக்கு மேல நீ டேக் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. அதனால வந்து அவன் வந்து டேக் ஆன் பண்ண மாட்டேங்கிறான் அதிகமா. சில மொமெண்ட் வச்சிருக்கான், அப்பதான் அவன் ட்ரை பண்றான். அதே மாதிரி நமக்கு தெரியும் குக்கரையா வந்து 1v1 எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு லமீன் யமாலோட இன்ஃபுளுன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் வந்து கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். லமீன் யமாலோட இன்ஃபுளுன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா பார்சலோனாவோட இன்ஃபுளுன்ஸ் கம்மியா இருக்கும் கேம்ல. ஸோ ஏன்னா வந்து ஆப்வியஸா உங்களோட பெஸ்ட் பிளேயர்ல இருந்து அவுட்புட் கம்மியா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா டீமோட டைனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து குக்கரையாவும் எங்க கிட்ட இருக்கிற லமீனும் அந்த பேட்டில் எப்படி போகுது அப்படிங்கறத பார்த்து மேட்ச் வந்து திரும்பவும் நினைக்கிறேன் நான் வந்து. ஒன் மோர் பாயிண்ட் நான் ஆட் பண்ண வேண்டிய என்னன்னா வந்து ஐ திங்க் பேட்டில் பிட்வீன் கைசைடோ அண்ட் ஃப்ராங்கி டியோங்கோட பேட்டில் வந்து வில் பி த ஒன் டு வாட்ச். ஏன்னா வந்து நியூ காசல் கேம்லேயே பார்த்தோம், ஃப்ராங்கி டியோங்கோட ஃபிசிக்காலிட்டி ஹஸ் இம்ப்ரூவ்ட் 200% ஓவர் த லாஸ்ட் 1.5 seasons. அந்த நியூ காசல் கேமில் வந்து ஆப்வியஸ்லி பெட்ரி டியோங் காம்பினேஷனாக தான் ஆடினாங்க, பட் டியோங் வாஸ் மோர் ஆஃப் அ ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் மீ இன் தட் நியூ காசல் கேம் அகேன்ஸ்ட் கிமாரேஷாக இருக்கட்டும், டொனாலியா இருக்கட்டும். ஸோ அந்த ஃபிசிக்காலிட்டி மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஐ திங்க் ஃப்ராங்கி டியோங் இந்த கேமில் வந்து வில் பி அ
ஹியூஜ் ஃபேக்டர். அண்ட் அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் பெட்ரி இஸ் நாட் இன் த டீம், நம்ம வந்து மிட்ஃபீல்டை டிஸ்கவுண்ட் பண்ணிடக்கூடாது. அண்ட் செகண்ட்லி ஃபெர்மின் லோபஸ் வந்து ஹீஸ் ஹேவிங் அ ஜெனரேஷனல் சீசன். ஏன்னா அவன் இன்ஜுரியில இருந்து வந்ததுக்கு சொன்னேன், நீங்க லெமின் யமால்லாம் சொன்னீங்க, என்னடா லோபஸ் சொல்லவே இல்லையோ அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அவன் தான் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு. எஸ், அவுட்புட் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் தவிர ஆஃப் த பால் அவன் கொடுக்குற ப்ரெஸ்ஸும் சரி டிஃபெண்டிங்கும் சரி இட்ஸ் பீன் ஃபினாமினல் இந்த சீசன். ஸோ ஃப்ராங்கி டியாங் அண்ட் ஃபெர்மின் லோபஸ் இவங்க 2 பேரையும் வந்து டெஃபினெட்லி ஷுட் நாட் கவுண்ட் அவுட் ஆஃப் த கேம். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிக்சரில் வந்து நம்ம பேசப்படுறது வந்து பெரிய நேம்ஸ், பிக் நேம் பிளேயர்ஸ், ஆப்வியஸ்லி யமா, லெவன்டாஸ்கி, ரஃபீனியா. பட் டியாங் அண்ட் ஃபெர்மீன் வந்து இந்த கேமில் வந்து இல் பி வெரி வெரி க்ரூஷியல், அட்லீஸ்ட் பார்சா சைட்லேருந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பிரிட்ஜும் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும்னா தான் இன்ஃப்ளூயன்ஸரா நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம். பிரிட்ஜ்ல யாருமே, அதாவது நாங்க கோல் அடிச்சா மட்டும் தான் கிளாப் தட்டுவோம், இல்லனா கிளாப் தட்ட மாட்டோம். அது வந்து ஒரு இல்ல, நான் வந்து அட்மாஸ்பியரோட நான் வந்து அந்த பிளேயிங் பிட்ச பத்தி பேசுறேன். ஏன்னா வந்து பார்சலோனா எங்க டீமுக்கு வந்து ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து விளையாடி பார்க்கும். சோ வந்து இந்த இடத்துக்கு வரும்போது அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி. சோ இந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட்ல வந்து நாங்க வந்து ஜெனரேஷனலாவே சஃபகேட் ஆகும் கொஞ்சம். ஏன்னா வந்து நாங்க வந்து கொஞ்சம் பிச்சை வந்து வைடன் பண்ணி விளையாண்ட டீம் நாங்க வந்து. சோ பிச்சு கம்மியா இருக்கும் போது கொஞ்சம் பிரஸ் நல்லா பண்ணீங்க அப்படின்னா வந்து நியூகாஸ்ல கொஞ்சம் சஃபகேட் ஆனீங்க. ஆமா, அதே மாதிரி ராயோ வாயக்கானு ஒரு டீம் இருக்கு லாலிகால, அங்க போனாலே எங்களுக்கு அடி. அது பிச்சும் வந்து சின்ன பிச்சு அது வந்து. சோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால அந்த பிச்சை வந்து நீங்க எந்த அளவு எங்களை யூஸ் பண்ணி சஃபகேட் பண்ண போறீங்க அப்படிங்கறதுல வந்து எனக்கு தெரிஞ்சு கேம் டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ யா, ஹோப்ஃபுல்லி பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ப்ரோ உங்களோட ப்ரெடிக்ஷன்? I expect Chelsea to win this game actually, and because I expect both Chelsea, I'll திருப்பி Chelsea Arsenal I expect both the games to be a victory for Chelsea. Barcelona game பேசும்போது I think I'm going for a 2-1 or a 3-1 win. ராகவ், நீங்க சொல்லுங்க. நானும் வந்து ஆக்சுவலா அனி ப்ரோவோட அக்செப்ட் பண்றேன். நம்ம வந்து 2-1 செல்சி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் விட்டு கொடுக்கறதா இல்லை. ஐ திங்க் வி ஸ்டில் வின். செல்சி வந்து என்ன சொல்றது, ஐ திங்க் செல்சி வில் ஸ்கோர் ஃபர்ஸ்ட். அது ஐ ஃபீல் செல்சி வில் ஸ்கோர் ஃபர்ஸ்ட். பட் டெஃபினெட்லி வி ஹாவ் மோர் கோல்ஸ் இன் த டீம் ஐ திங்க். அண்ட் டிஃபென்ஸ் பார்க்கும் போது ஐ திங்க் we can score a few goals. There is no doubt you will score. In case நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த கேம் ஜெயிக்கிறீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்றோம்னா 100% நாங்க தான் ஜெயிக்கிறோம். ஏன்னா நாங்க இப்ப என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு கேமை அந்த ஹாஃப் சி அவுட் பண்ணிடுறோம். செகண்ட் ஹாஃபும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஆரம்பிச்சிடுறோம். அதுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்குள்ள நாங்க கோல் போட்டோம்னா நாங்க கேமை க்ளோஸ் பண்ணிடுறோம். அங்கேயே அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு அன்சர்டனிட்டி இல்ல. முன்னாடி வந்து அவங்க கோல் போட்டாலும் போடலனாலும் பின்னாடி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு, அவங்க கண்டிப்பா கோல் விட போறாங்களா அப்படின்னு. நாங்க ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணிட்டோம்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனா ஐ திங்க் இன் டாப் 6ல we are the one of the other teams who was lost a lot of games from winning positions. ஆனா கடைசி 5-6 கேமா அது டெஃபினட்டா மரஸ்கா மாத்திட்டான். He's evolved his tactics also. But எனக்கு வந்து நான் சொல்றேன் மரஸ்கா இந்த லைன் அப் தான் ஸ்டார்ட் பண்ண போறான் அப்படின்னா I am expecting a huge surprise from him tomorrow. ஏன்னா நிறைய பிளேயரை வந்து ரெஸ்ட் பண்ணியிருந்தான். பெர்ன்லியோட காய்சேடோ ஸ்டார்ட்டே பண்ணல, ரீஸ் ஜேம்ஸை 45 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டான், எஸ்டோவா 1 நிமிஷம் கூட கொடுக்கல, கோல் பாமரை ஸ்மூத் ஸ்க்ரீன் பண்ணி உங்களை ஏமாத்துறான். எனக்கு தெரிஞ்சு கோல் பாம்பர் திடீர்னு ஸ்டார்டிங் அப்படின்னா கூட நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன், கை கொடுத்துடலாம் மேட்சுக்கு. இல்ல நான் வந்து மெயினா வந்து எதனால 1-2-1 செல்சின்னு சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் குக்கரேரா வில் ஹேவ் a good game against லமின்னு தோணுது. ஸோ ஏன்னா வந்து அந்த பேட்டில் அவங்க ஜெயிக்கிறதுனால ஆமா ஆமா. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த பெஸ்ட் பால் வின்னிங் மிட்ஃபீல்டர் நான் ரீசெண்ட் டைம்ல பார்த்தது கைசைடும். ஸோ அவன் வந்து நம்மளோட ரிதமை வந்து பிரேக் பண்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரிதத்தை அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி நம்மள கவுண்டர்ல கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஸ்பேஸ் கொடுத்து பிஎஸ்ஜி எங்க கூட கிளப் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஆடுற மாதிரி ஆடினீங்கன்னா கர்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அதான் அப்படின்ட்டு போயிடலாம், டாடா அப்படின்ட்டு போயிடலாம். எனக்கு கேம் தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஓப்பனாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐ ரேட் ஜெர்மன் மேனேஜர்ஸ் வெரி ஹைலி. ஆமா ஆமா ஆமா. ஸோ எங்களுக்கான ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு சொல்றது வந்து எங்க கோச் தான். ஸோ பாப்போம் அவர் என்ன பண்ணிட்டு வராரு அப்படின்னு. ஸோ யா ராகவ், க்ளோசிங் தாட்ஸ்?
எஸ். நான் என் ப்ரிடிக்ஷன் வந்து பார்சா வின்னு தான் சொல்லுவேன். ஐ வில் கோ ஐ திங்க் 3-1 பார்சா ஃபார் த ப்ரிடிக்ஷன். அண்ட் ஃபெர்மின் லோபஸ் கோல் இருக்கு. ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் ஃபெர்மின் லோபஸ் கோல் இருக்கு. ஐயோ ரொம்ப பேசுறானே. மேஜரா இந்த ஆமா 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 சம்மர் எடுக்கணும்ல. ஆமா எஸ். கரெக்டா பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க நல்ல பிளேயர் இருக்கிறோம். ஸ்கவுட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஸ்கவுட் பண்ணியிருந்தானுங்க. எனக்கு அதுதான் ஆமா சூப்பரான ஸ்கவுட்டிங். நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே. ஆட்டோவும் சரி, நீங்க எஸ்டோவாவும் சரி, ஃபர்மின் எனக்கு தெரிஞ்சு ஜாவி சிமன்ஸ்ல இருந்து ஃபர்மின் லோபஸ் போன உடனே அப்பா மூளை இருக்குடா இவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஃபர்மின் லோபஸ் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டான். அப்போதான் புரிஞ்சது. ஓகே எஸ். பட் அதான் பட் க்ளோசிங் தாட்ஸ் ஐ திங்க் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிக்சர் அகைன் இந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து இந்த ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. பாப்போம் எப்படி போகுதுன்னு. வெரி என்ன சொல்கிறது, ஒரு வெரி எக்ஸைட்டிங் ஃபிக்சர். ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அஸ் பார்சா ஃபேன்ஸ் ஆர் செல்சி ஃபேன்ஸ், ஒரு இந்த ஃபிக்சர் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மச் அவைட்டடான ஒரு ஃபிக்சராக இருந்திருக்கு இது ஃபார் திஸ் சீசன். ஸோ ஆன் தட் நோட் இந்த ப்ரிவியூ வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ அனிருத் ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் பிரதா. Yes, and on that note, we will see you in the next video. Take care. Bye bye.